திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரணம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். உலகெலாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிற வணங்குவாம். புழியர் உன் பொழித்த புகழியர் உன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதபுர திருத்தாள் போற்றி போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாக சிறுபடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலிகுன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமை கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார் கருள் புரிந்தரணந்தினற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர்கள் தாழ் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அவள் செய்ய அடியனை சென்னில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்குடைய திருவடிகளை முதற்கன் வணங்கிக் கொண்டு இந்த அற்புதமான அமைப்பை அப்பர் அருள்நெறிமன்ற அமைப்பை தொடங்கி சிறப்பாக தொடர்ந்து சைவத்தொண்டு செய்து வருகின்ற சிவ திருமதி சாந்தா அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த அன்பு அற்புதமான பெரிய புராண சிந்தனையை நம்முடைய நாயன்மாருடைய பெருமையை சிந்திக்க வந்திருக்கின்ற தொண்டர்பர்களுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு எம்பிரான் நம்பி ஆறுடைய குருவர்களாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவர்களாலும் நாம் இந்த அற்புதமான குருபூசை நன்னாளிலே புகழ் சோழ நாயனாருடைய அந்த வரலாற்றினை நாம் இயன்ற அளவு சிந்திக்க நாம் முற்படுவோம். இறைவனுடைய கருணை நம்முடைய அருளாளர்கள் வியந்து வியந்து போற்றுகிறார்கள். நம்முடைய 12 திருமுறைகள் 14 சாத்திரங்கள் அனைத்தும் அருளாளர்கள் அன்பு மிகுதியால் இறைவன் உணர்த்த இந்த உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு அருளிய சிறப்புடையது. அதிலே நம்முடைய 63 நாயன்மார்கள் புராணம் மிகச்சிறந்ததாக விளங்குகிறது. 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் நமக்கு இறைவன் கொடுத்த மிக பெரும் அந்த சைவத்திலே மிகப்பெரிய சொத்தாக விளங்குகிறது. 12 திருமுறைகளும் நமக்கு அந்த 12 மாடி அடுக்கு மாடி கட்டிடம் போல இருந்தால் 14 சாத்திரங்கள் அது 14 அடுக்கு அந்த கீழே அந்த கடைக்கால் போல அது தாங்குகிற அளவு சிறப்புடைய இரண்டும் இணைந்ததுதான் நம்முடைய சைவ நெறி. அடித்தளமாக 14 அடுக்குகளும் மேலே நம்முடைய 12 திருமுறைகளும் அதிலே நிறைவாக விளங்குவது நம்முடைய 12ஆம் திருமுறை. 12வது திருமுறைக்கு மேல இன்னொன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 12 தான் நிறைவு. யார் ஒருவர் இதிலே நிறைவாக நின்று சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய திருவடி பரிபூரணமாக கிடைக்கும். நாயன்மாருடைய அந்த அனுபவம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அதனால் இந்த 12ஆம் திருமுறையை பெரிய புராணத்தை இயற்றி அதை சிந்தித்த பிறகு மன்னன் மீண்டும் அமைச்சரவைக்கு அழைக்கிறார், முதன் மந்திரியாக இருந்து பணி செய்யணும். ஆனால் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகையார் அதை நிராகரித்து விட்டு தில்லையிலே இருந்து நாள்தோறும் நாயன்மார்களை சிந்தித்து இறைவன் திருவடிகளை அடைந்தார் என்பது நம்முடைய அற்புதமான செய்தி. ஆனால் 12ஆம் திருமுறை நமக்கு ஒரு நிறைவான சிறப்புடையது. இதை யார் ஒருவர் சித்திக்கிறார், அடியார் வணக்கம் என்ற ஒரு சிறப்பை நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு திருத்தொண்ட தொகையாக பாட
நம்பியாண்டார் நம்பிகள் அதனை விரித்து கூறி நம்முடைய தெய்வ சேக்கிடார் பெருந்தான் பெருந்தகையார் அதை புராணமாக அரபாய சோழ சக்கரத்தினுடைய அந்த ஆணையால் அற்புதமாக நமக்கு கொடுத்த சிறப்பு. இதை சிந்தித்தால் என்ன பயன் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் நாம் தொடக்கு பாயிரத்திலேயே அற்புதமான அந்த 10வது பாடல், இங்கிதம் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏன புறையிருள் போக்குகின்ற செங்கதிர்வன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்று ஒரு அருமையான அந்த பாடல். அப்ப இந்த புற இருளை நீக்குகிறது நம்முடைய நாள்தோறும் வருகின்ற செங்கதிரவன். நம்முடைய அக இருளை, நம்ம உயிருக்கு இருக்கின்ற ஆணவ இருளை நீக்கி சிவ ஒளியை நமக்கு விளங்கி தோன்ற செய்கின்ற அந்த நூல் இந்த திருத்தொண்ட புராணம். ஆனால் மிகச் சிறப்புடைய அந்த ஒரு பெருமையை நாம் நம்முடைய பெருமானுடைய கருணையால் உணரலாம். அதனால நாயன்மார்கள் வரலாற்றினை நாம் தொடர்ந்து சிந்திக்க சிந்திக்க நம் வாழ்க்கையும் அருள் வாழ்க்கையாக மாறும். இப்ப சித்தாந்தத்துல வருகிற சிறப்பு செய்தி உயிரினுடைய தன்மை சார்ந்ததின் வண்ணம். எதை சார்ந்து இருக்கிறதோ அதுவாக ஆன்மாகிறது. இப்ப நாள்தோறும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒன்றையே பற்றி நிற்க மாட்டோம், நிறைய சார்ந்து நிற்போம். ஒரு மகிழ்ச்சியான இடமா இருந்தா அதை சார்ந்து இருப்போம், ஒரு மகிழ்ச்சியா இருப்போம். கோபப்படுகிற இடத்துல இருந்தா அதை சார்ந்து நம்மவும் கோபப்படுவோம். வருத்தப்படுகிற இடத்துல இருந்தா வருத்தம் அடைவோம். அப்போ அருள் நிலையில் நிற்கும் பொழுது இவையெல்லாம் தாண்டி அது ஆனந்த நிலையை இறைவன் கொடுக்கிறான். இதைதான் நமக்கு உண்மை விளக்க நூலிலேயும் நமக்கு அந்த ஆனந்த நடனம் நிறைவாக நம்முடைய அம்பலவன பெருமான் உயிர்களுக்கு அருளுகின்றான் என்பது அந்த சாத்திர உண்மை, மனவாசங்கடனுடைய பெருமையான கருத்து. அப்போ நாம் திருத்தொண்டர் புராணத்தை சார்ந்து நாள்தோறும் இந்த நாயன்மார்களை சிந்திக்க சிந்திக்க நாமும் அதுவாகவே மாறிவிடுவோம். அருள் நிலையிலே நாயன்மார்களுடைய குணம் நமக்கு வரும். அதனால்தான் அந்த குணம்தான் நமக்கு மிக அடியார் என்பது குணம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அதனால நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியல, அதனால பெரிய புராணத்தை தொட்டு வணங்கி நாம் இன்று சிந்திப்பதற்கும் இந்த திருவருள் நமக்கு பெரும் கருணை செய்திருக்கிறது. இதை விட சுலபமான வழி வேற ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அருளாளர்கள் நல்ல பெரும் புலவர்கள் இருக்கின்ற சபை இது. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லலாம். பெருமானை பல விதங்களிலே சிந்திக்கலாம். அதான் நாயன்மார்களும் ஒன்று கூடினால் எப்படி சிந்திப்பார்கள் என்பது நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானும் பெரிய புராணத்துல காட்டுவார். அதுபோல இந்த புராணத்தை கேட்டால் மட்டும் போதாது, என்ன செய்யலாம் அப்படின்னா கடைப்பிடிக்கணும். அதுதான் மிக முக்கியம். இப்படி வாழலாமா அப்படின்னு யோசிச்சோம்னா போதுமா? அதுக்குரிய முயற்சிகளை செய்து நாம் அதை செயல்படுத்தினால்தான் நமக்கு பலன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துல ஒரு 5 காக்கா எல்லாம் 5 பறவைகளை உட்கார்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதுல ஒரு 3 பறவை நினைச்சுதான் நம்ம பறக்கலான்னு முடிவெடுச்சுதான். அப்ப மீதி எத்தனை பறவை அங்க அந்த மரத்துல இருக்கும் அப்படின்னா எத்தனை இருக்கும்? மீதி 5 தான் இருக்கும். ஏன்னா அது 3 முடிவு எடுத்தது, இன்னும் பறக்கல. சோ அதுபோல நாம் முடிவெடுத்தது அப்படின்னா நம்மளுடைய இறைவனை திருவருளை சார்ந்து நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அதை நாள்தோறும் கடைபிடிக்கும் பொழுதுதான் பலன். அதுபோல நம்முடைய பெரிய புராணத்தை சிந்திக்க சிந்திக்க, நாயன்மார்கள் வரலாற்றை சிந்திக்கும் பொழுது அந்த அருள் வாழ்க்கை மனதிலே பதிந்து நம்ம அறிவிலே அதை சிந்திக்க சிந்திக்க நாமும் அந்த நிலையை ஆகும். நாமும் அந்த நாயன்மார்கள் வாழ்க்கை போல நம் வாழ்க்கையும் மாறும். அதுபோல இந்த அதனாலதான் நம்முடைய சாத்திரம் சொல்லுகிறது, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல். அதனால கேட்டதோடு இல்லாம சிந்திக்கணும். சிந்தித்தல் மட்டும் போதுமா அப்படின்னா தெளிவு வரணும். தெளிவில்லாமல் இருந்தால் நிட்டை கூடாது. இறைவன் திருவடியை ஆன்மா சென்று சேராது. அதனால நம்ம பாடத்திற்குள்ளே போகலாம். போழ்சியோட நாயனுடைய பெருமை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். நாயனாருடைய நமக்கு 41வது நாயன்மாராக விளங்குகின்றார்.
இன்றைய அந்த நன்னாளில் அவருடைய குரு பூசை நாளிலே நாயன்மார்களை நாம் சிந்திப்பது மிக பெரும் ஒரு புண்ணியம். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகையார் திருவாக்கிலே நாம் பாடம் ஒரு 41 பாடல் இருக்கிறது. 1 மணி நேரத்துல முடிக்கணும். எவ்வளவு சீக்கிரம் அம்மா 41 பாடலையுமே சிந்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நாம ஒவ்வொரு பாடலாம் அப்படியே ஓரளவுக்கு விரித்து பார்க்கணும்னா ஒரு 10 பாடல்னா தான் முழு விரிவாக சிந்திக்க முடியும் 1 மணி நேரத்துல. 5 பாடல் இருந்தா கூட ரொம்ப விரிவா சிந்திக்கலாம். அவன் ஒரு 41 பாடல்ங்கிறதாக அப்படியே நமக்கு முழுமையா ஒரு வரலாற்றை சிந்திக்கும் பொழுதுதான் அது முழு மன நிறைவை கொடுக்கும். ஆனால் முதல் பாடல் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நாயனார் தான். அதனால நாயன்மார்களை சிந்திக்க சிந்திக்க நமக்கு மிகப்பெரிய அந்த புண்ணியமும் அருள் நிலையும் கூடும். புகழ்ச்சோழ நாயனருடைய புராணத்தில முதல் பாடல் குலகிரியின் கொடுமுடி மேல் கொடிவேங்கை குறியெழுதி நிலவுதரு மதிக்குடை கீழ் நெடுநிலம் காத்தினிதளிக்கும் மலர் புகழ்வன் தமிழ்ச்சோழர் பலநாட்டு மாமூதூர் உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுறையூராம் உறையூர். இந்த உறையூர் என்ற அந்த தலம் அவர் அந்த உறையூர்ல இருந்து திருப்பி கரூருக்கு வர்ற செய்தி பின்னாடி இருக்கும். அப்போ இமயமலையினுடைய அந்த உச்சியிலே நமது வேங்கை கொடி குறியை பொறித்தவர்கள். அப்போ வெண்ஒளி வீசுகின்ற அந்த முழு மதி போன்ற வெண்கொற்ற குடையை உடைய சோழ அந்த மன்னர்கள் இந்த நில உலகத்தினை மக்களை உயிர்களை காத்து இன்பம் பெருக அரசளிப்பது அந்த அவருடைய அந்த சிறப்பு. நல்ல விரிந்த அந்த புகழினையும் வன்மையும் உடைய தமிழ் மன்னர்களாகிய சோழ மன்னர்கள் அவர்களால் ஆளப்பட்ட இந்த நாடுதான் இந்த நாடு என்று இந்த சோழ நாட்டினுடைய பெருமையை காட்டுகிறார். அப்ப உலகில் வளர்ந்து ஓங்குகின்ற அழகுகளுக்கெல்லாம் உள்ளுரை இந்த ஊர்தான். அதனால் இது உறையூர் என்பது நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய உள்ளுரை ஊராம் உறையூர். நம்முடைய அப்பர் சுவாமியுடைய வரலாற்றை காட்டும் பொழுது சிவம்பெருக்கும் திருவாமூர் திருவாமூர் என்று 2 முறை அந்த ஊருடைய பெருமையை காட்டுவார். ஒரு சில இடங்கள்ல அப்படி அடுக்கு மொழியாக நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அந்த அளவுக்கு அந்த பெருமை நம்ம வடநாட்டு எல்லை வரை அந்த இமயமலை எல்லை வரை ஆண்டவர்கள். நமக்கு நாங்க ஒரு போன மாதத்துல கோலார் பக்கத்துல இங்க கர்நாடகாவிலேயே ஒரு சில திருக்கோயில்கள் அந்த வரலாற்று முறையிலே சிந்தித்தோம். அந்த கல்வெட்டுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு. எங்கு பார்த்தாலும் சோழர்களுடைய கல்வெட்டு தான். அங்க இருக்கிற கோயில்கள் எல்லாம் கர்நாடகா தான் பேரு. ஆனா இங்க எல்லாம் தமிழ் கல்வெட்டுகள் நிறைய. அந்த கோயில் முழுக்க அருமையா இருக்குது. ரொம்ப அற்புதமான அவ்வளவு பெரிய திருக்கோயில்களை அந்த காலத்திலே அமைத்திருக்கிறாரு. அதனால அவ்வளவு பெருமை உடையது. நிறைய திருக்கோயில்கள், சோமேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், ஆவணின்னு ஒரு கோயில், விருப்பாட்சர் கோயில், நிறைய கோயில் போய் பார்த்தோம். ஒவ்வொரு கோயிலிலும் அந்த கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிறது. இப்ப நிறைய பேருக்கு அது தெரியாது. அது அவர் வெற்றியோடு அவரை அதையெல்லாம் குறித்து வைத்திருக்கிறார். அவ்வளவு சிறப்புடைய நம்முடைய சோழ மன்னர்கள். அந்த ஊர் உறையூர் என்று காட்டுகிறார். அடுத்த பாடல் அளவில் பெரும் புகழ் நகரம் அதனில் அணி மணி விளக்கும் இளவெயிலின் சுடற்படலை இரவொழிய எரிப்பனவாய் கிளறுளி சேர் நெடுவான பேரியாற்று கொடி கெழுவும் வளரொளி மாளிகை நிறைகள் மருங்குடைய மருகெல்லாம். அற்புதமாக இந்த ஊர் எப்படி இருக்கிறதா, அளவில் அந்த அளக்க முடியாத அளவு பெரும் புகழினை உடைய அந்த திருநகரம். நகர சிறப்பு என்றாலே நம்முடைய சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல எடுத்துக்கிற அந்த நகரம் திருவாரூர் தான் காட்டுவார். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நாட்டு சிறப்பு என்றாலே அது சோழ நாடு. சோழ நாடு தான் பெருமைக்குரியதாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் காட்டுவார். எத்தனை நாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாடும் சிறப்புடையதுதான். எங்கெல்லாம் சிவம் விளங்கி தோற்றுகிறதோ, வழிபாடுகள் சிறப்பா நடக்கிறதோ, எல்லா ஊரும் சிறந்த ஊர்கள் தான். அதனால திருநீற்று ஒளி விளங்கி தோன்ற வேண்டும். அந்த அளவு நம்முடைய சோழ நாட்டினுடைய சிறப்பை காட்டுவார். அப்படி இந்த நகரத்திலே அழகிய அந்த மணிகளால் எங்கு பார்த்தாலும் அந்த அலங்கரிப்பட்டிருக்கிறது. அந்த இளம் வெயில் காலையில அந்த சூரிய ஒளி வந்தோடனே தகதகன்னு மண்ணும் இல்லையா,
நம்முடைய எப்படி திருக்கையலாயத்துல அந்த பனி படர்ந்த மலை சூரியன் வந்ததும் தகதகன்னு மின்னுவது போல அந்த சுடர்களினை தொகுதி இந்த ராப்போது இரவு இல்லை என்கிற அளவு இது பகல்தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அந்த ஒளி வீசுகிறதா. அப்ப அந்த ஒளி சேருகின்ற நீண்ட அந்த ஆகாயத்தில் உள்ள அந்த கங்கை ஆற்றிலே அந்த கொடிகள் போன்று விளக்குகின்ற ஒளி வளர்கின்ற மாளிகை வரிசைகள். இப்ப அந்த காலத்திலே நீண்ட மாடங்கள் எல்லாம் உயர்ந்திருந்திருக்கின்றன. நம்முடைய திருஞான சம்பந்த சாய்வுள்ளும் தில்லையும்பதியை பாடும் பொழுது அங்க எவ்வளவு தூரம் அந்த மாட வீதிகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது என்று காட்டுவார். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கின்னு காட்டுவார் இல்லையா? அது போல இங்கு இந்த உயர்ந்த அந்த மாளிகைகளுடைய அந்த அந்த நகரமாக விளங்குகிறது. இப்ப வீதிகள் எல்லாம் எல்லா பக்கங்களிலும் ஒவ்வொரு நகரமும் பழைய காலத்து அமைப்பு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீதிகள். இப்ப தற்காலத்துல அமைக்கிறது தான் மக்கள் என்ன சொல்றதுன்னா மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, ஆனா வீதிகளை சின்னதாக்கிட்டாங்க. பழைய காலத்துல மக்கள் தொகை கம்மியா இருந்தாலும் வீதிகள் பெரிய பெரியனவாக இருந்திருக்கின்றன. நாங்க ஒரு முறை ஹம்பிக்கு போயிருந்தோம். கிருஷ்ணதேவராயர் ஆண்ட அந்த ஊர். அங்க அந்த நகரத்துல 100 அடி வீதி. பழைய காலத்துல அந்த மன்னர் அது முகமது அந்த அவர்களுடைய அந்த படைகளால் அழிக்கப்பட்ட நகரமாக இன்று வரைக்கும் விளங்குகிறது. ரொம்ப அருமையான இடம். அங்கு விருப்பாட்சர் கோயில் இருக்கு. ரொம்ப நம்முடைய பெருமான் திருக்கோயில், ரொம்ப அருமையான திருக்கோயில். அங்க அப்போ அந்த காலத்திலேயே 100 அடி வீதி. அவ்வளவு தூரம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல அவ்வளவு அழகாக அமைத்து அதை வளம் பெருக்கியவாறு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட அந்த சிறப்புடைய நகரமாக இந்த உறையூர் நகரம் விளங்குகிறது. மூன்றாவது பாடல், நாகதலத்தும் பிலத்தும் நானிலத்தும் நலம் சிறந்த போகமனைத்துக்கும் உறுப்பாம் பொறுவிறந்த வளத்தினவாய் மாகம் நிறைந்து இடம் அழிந்த வரம்பில் பல பொருள் விறங்கும் ஆகரமுத்துள அழகில் ஆவண வீதிகள் எல்லாம். இந்த ஆவண வீதிகள் எல்லாம் இந்த மேலுலகமாகிய அந்த விண்ணுலகிலும் கீழ் உலகமாகிய அந்த அந்த பாதாள உலகத்திலும் இப்படி நில உலகத்திலும் இப்படி நன்மையால் சிறந்த அந்த போகங்கள் எல்லாவற்றிலும் அந்த சிறப்புக்குரிய போகங்கள் எல்லாவற்றுக்கும் உறுப்பாக ஒப்பற்ற வளங்கள் அனைத்தும் இங்க இருந்திருக்குதான். அவ்வளவு சிறப்பாக ஒரு நகரத்தை காட்டும் பொழுது கேட்கவே ஆசையா இருக்குது இல்லையா? சோ நாமும் இப்ப அந்த நகரத்துலதான் வாழ போறோம். இது சிந்திக்க சிந்திக்க நம்மளுடைய அறிவும் அதுல போகும். அந்த திருவருளால் நாமும் அந்த இடத்திலே இருப்போம். அப்போ அவ்வளவு சிறப்பு வளங்களை உடையவராக இந்த இந்த ஆகாயம் அளவும் அப்படி உயர்ந்த அளவு குவிந்திருக்கிறதுன்னு காட்டுறார். இப்ப ஆகாயம் அளவு குவிந்த எல்லையில்லாத பல வகைப்பட்ட பொருள் எல்லாவற்றும் கூடி அந்த விளங்குகின்ற உறைவிடம் போல அந்த ஊர் அந்த நகரம் விளங்குகிறது. அப்போ அந்த கடை வீதிகளாகட்டும் ஊராகட்டும் அவ்வளவு செல்வ வளங்களோடு இப்ப நமக்கு அதுக்கு இந்த பஞ்சபூதங்கள் தான் அடிப்படை. ஒரு ஆரோக்கியம் அப்படின்னா ஒரு நகரமோ ஊரோ ஒரு நாடோ அது சிறப்பாக இருக்குது அப்படின்னா இயற்கை வளம் சரியாக இருக்க வேண்டும். அப்ப நீர் வளம் தான் அடிப்படை அதுல. அதனால்தான் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். இப்ப நீர் வளம் எவ்வளவு அடிப்படையான சிறப்பு பாருங்க. அதனால தண்ணீர் இல்லாம எதுவுமே இல்லை, வழிபாடுகளும் இல்லை. அதனாலதான் அந்த நீருடைய சிறப்பை நம்முடைய மணிவாசக பெருமானும் திருவம்பாவையிலே சிறப்பாக காட்டுவார். அந்த மார்கழி நீராட்டு விழாவே அப்படித்தானே. ஸோ அதனால நீர் அந்த அவ்வளவு சிறப்பு இந்த நீர் வளத்திற்கு உண்டு. அதை யாரெல்லாம் போற்றி பாதுகாக்கிறார்களோ அந்த வளத்தை பெருக்குகிறார்களோ அவர்கள்தான் இறைவனுடைய அருளை உணர்ந்தவர்கள். சரி, அந்த அளவிலே இந்த நகரம் அது அவ்வளவு சிறப்புடையதாக நலம் சிறந்த போகமுடையதாக அப்படி நன்மை பயக்கும் அந்த இன்ப அனுபவங்கள் அப்படி அந்த அவர்களுக்கு அந்த சிறப்பை கொடுக்கின்றவாறு மக்கள் அவ்வளவு அருள் நிலையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ இப்படி நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகையார் தாமும் அதை கண்டு நமக்கும் காட்டுகிறார். அடுத்த பாடல், நான்காவது பாடல், பார்நனைய மதம் பொழிந்து பணி விசும்பு கொள முழங்கும் போர்முக வெங்கரைபடியும்
புடையினம் என்றடையவரும் சோர்மழையின் விடுமதத்து சுடரும் நெடு மின்னோடை கார்முகிலும் பல தெரியா களிற்று நிறை களமெல்லாம். அப்போ இந்த நிலம் நனையும்படி அவ்வளவு யானைப்படைகள் நிலம் நனையும்படி மதநுயரை பொழிந்து குளிர்ந்த ஆகாய இடம் கொள்ளும்படி முழங்குகின்ற அந்த போர் தொழில் வாய்ந்த அந்த சிறப்பான யானைகள், வலிமையான யானைகள். அப்புறம் அது பக்கத்தில் இனம் என்று வந்து கூடுகின்ற அந்த மழையாகிய அந்த மத நீர் அப்படி மழை போல வருது. அப்புறம் எவ்வளவு யானைகள் இருந்திருக்கும். யானைப்படை நமக்கு 4 படைகளிலே அந்த யானைப்படை மிக வலிமையான ஒன்று. அப்போ அந்த மின்னலாகி அந்த பட்டத்தை உடைய கரிய மேகங்களும் அந்த யானையினுடைய நிறைக்களம் போல அந்த வரிசையாக கட்டுகின்ற யானை கூடத்திலே அந்த வரிசையாக நிறை பெற கட்டி இருக்கிறார்கள். இப்படி இந்த ஊருடைய சிறப்பு ஒரு பக்கம். யானை நம்முடைய முன்னோர்கள் ஆணிரைகளை இப்படி வளர்ப்பார்கள். இப்ப கூட நகரத்திலயும் பெங்களூர் நகரமா இருந்தாலும் இங்கேயும் இன்னும் பசு வளர்ப்பவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல பசுமாடுகள் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இயற்கையை மாறாது வாழ்தல் என்பது மிகச்சிறந்த ஒரு புண்ணியம். அப்படி எல்லாருக்கும் வாய்க்கணும். வாய்த்தால் சிறப்பு தான். இப்படி இந்த ஊர் இந்த நகரம் மிகச்சிறந்து விளங்குகிறது என்று காட்டுகிறார். அடுத்த பாடல் படுமணியும் பரிச்செருக்கும் ஒலிகிளற பயில் புறவி நெடுன்றை முன் புல்லொன்பாய் நீர்த்தரங்க நுரை நிவப்பம் விடுசுடர் மெய்யுரை அடுக்கல் முகில்படிய விளங்குதலால் தொடு கடல்கள் அணைய பல துரங்க சாலைகள் எல்லாம். இப்படி இந்த சாலை இந்த ஊர்ல குதிரைப்படைகள் அப்படி இருக்கிற துரங்கம்னா குதிரை. குதிரைப்படை யானைப்படை காட்டிட்டாரு. இப்ப அந்த குதிரைப்படை எப்படி இருக்குதான் அந்த ஒலிக்கின்ற மணி ஒலிகள், அப்படி மணி ஒலிகளும் குதிரைகளுடைய கனைப்பு, அந்த கனைப்பு சத்தம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி மிகவும் எல்லா அந்த சத்தங்கள் எல்லாம் அப்படி ஒன்று கூடி ஒலிக்கிறது. அப்ப குதிரைகளுடைய நீண்ட வரிசை, அந்த வரிசையா அவ்வளவு அத்தனை குடை ஆயிரக்கணக்கான குதிரைகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்ப நீண்ட வரிசையிலே புல்லை அந்த புல்லை சாப்பிடுது. இப்படி சாப்பிடுற புல் சாப்பிடுகிற அவற்றின வாய் வந்து அந்த நீரினாகிய அந்த அந்த அலைவரி விளிம்பிலே உள்ள நுரை, அந்த நுரை வந்து அது புல்ல சாப்பிடும்போது நுரை பொங்கி வருகிறது. அப்போ அது போல விளங்குகிறது. அந்த விடுகின்ற அந்த கவசங்கள் மலையின் மீது முகில் போல் படுகிறதாம். இவ்வளவு அந்த சுடர் விடுகின்ற அந்த கவசங்கள் அவ்வளவு தூரம் அந்த அணி செய்திருக்கிறார்கள். அப்போ முகில் போல படியுதுன்னா அப்ப அவ்வளவு உயர்ந்து இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அந்த காட்சி விளங்குதலால் அந்த பல பல குதிரை சாலைகள் எல்லாம் அந்த சிறப்பாக அந்த கடல்கள் போல விளங்குகிறதாம். இதுதான் அந்த அவ்வளவு தூரம் அவ்வளவு குதிரைகள் வளர்த்திருக்கிறார்கள். இந்த பாடல்ல நம்முடைய அந்த குதிரையினுடைய செருப்பை, இந்த சிறப்பை காட்டுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகையார். அது ஒவ்வொரு பாடல்லையும் ஏதாவது ஒரு கருத்து சொல்வார். அடுத்த பாடல் 6வது பாடல் பாத்தீங்கன்னா, துளக்கை ஐராவதக்களிரும் துரங்க அரசும் திருவும் விளைத்த அமுதும் தருவும் விழுமணியும் கொடுபோத உழைத்த கடல் இவற்று ஒன்று பெற வேண்டி உம்பரூர் வளைத்தது போன்று உளது அங்கன் மதில் சூழ்ந்த மலர்கிடங்கு. இந்த துளையினை கொண்ட அந்த துதிக்கையினை உடைய ஐராவதம் என்கின்ற யானையும், யானையினுடைய அந்த சிறப்பு. அப்புறம் அரச புரவி, அந்த உச்சை சிரவம் என்கின்ற அந்த அரச புரவி, அந்த அரசர்களுக்குரிய அந்த குதிரைகள். லக்குமியும் கடைந்த அமுதமும், எப்படி பார்க்கடல் கடையும் பொழுது வந்த அந்த அமுதம் போலவும் மகாலட்சுமி கிடைத்தார்களா அதையும் காட்டுகிறார். கற்பக தருவும் சிந்தாமணியும், இப்படி எல்லா தேவர்கள் எடுத்துக்கொண்ட போனமையால் இந்த வருந்தி அந்த பார்க்கடல், அந்த கடல் வந்து இவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டுச்சான். இதுல ஒன்றையேனும் அதை திருப்பி நம்ம எடுத்துக்கலான்னு அதுக்கு ஆசையா வருத்தப்பட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு செல்வத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அது விரும்பி தேவர்களுடைய உலகத்தை அந்த வளைத்தது போல அந்த இடத்து அந்த மதிலினை சூழ்ந்த மலர்கள் நிறைந்த
அகழி உள்ளது. அப்ப கடல் போல அகழிக்கு இவ்வளவு அந்த காட்சியை காட்டுகிறார். அப்ப மீளவும் அதை பெறணுங்கிறத. அப்ப அந்த செல்வம் எல்லாம் எங்க இருக்கு? தேவர்கள்லாம் எடுத்துட்டு போன அத்தனை செல்வமும் இந்த நகரத்திலே இருக்கிறது. அவர் சொன்ன மகாலட்சுமி ஆகட்டும், அமுதம் ஆகட்டும், கற்பகத்தரு, சிந்தாமணி, இப்படி அந்த பார்க்கடல் கிடைத்த அனைத்தும் இந்த நகரத்திலே இருக்கிறது என்பது சேக்கிழார் எவ்வளவு சூப்பரா காட்டுறாரு பாருங்க. சரி, அடுத்த பாடல் 7வது பாடல். காரேறும் கோபுரங்கள் கதிரேறும் மலர்ச்சோலை தேரேறும் மணிவீதி திசையேறும் வசையிலனி வாரேறு முலைமடவார் மருங்கேறு மலர்கனை உன் பாரேறும் புகழ் உறந்தை பதியின் வளம் பகர்வரிதால். இப்போ உயர்ந்த அந்த மேகங்கள் தவழுகின்ற அளவு அந்த கோபுரங்களையும், 2 அந்த கதிர்களும் ஏறும் மலர்கள் நிறைந்த சோலைகள் போலவும், ரெண்டும் ஒரே உயரமா இருக்குதான். கோபுரங்கள் மாதிரி அப்போ சோலைகள் இருக்குதுன்னா அதனுடைய வளம். அப்ப நிறைந்த சோலைகளையும் தேர்கள் உழவுகின்ற அழகிய வீதிகள். இப்ப அந்த ஊர்ல தேர் எவ்வளவு பழைய காலத்துல அவ்வளவு தேர்கள் இருந்திருக்கிறது. எல்லா திசைகளிலும் புகழ் பரவி செல்கின்ற அந்த வசை இல்லாத அழகுகளை உடைமையா, யாரும் குறை சொல்லாத அளவு அந்த அழகு இருக்கிறது. அப்புறம் கச்சனிந்த அந்த முலையனையுடைய பெண்களிடையேயும் மலர் அம்புகளின் செயல் வாய்ந்த அந்த உலகம் முழுவதும் பரவுகின்ற புகழ் புரிந்த அந்த சிறப்புடைய உறையூர் என்கின்ற பதியினது வளங்களை சொல்லுதல் அரிது. இப்ப அந்த அந்த ஊருடைய வளம், அந்த அழகு, இது என்னால் சொல்ல முடியாது என்று தெய்வ சேக்கிழார் பெருந்தகையார் அந்த சோலைகள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னா, இது நம்முடைய நயன்மார்கள் வரலாற்றை சிந்திக்கும் தடுத்தா கொண்ட புராணத்திலையும் நிறைய இடங்கள்ல வரும். அந்த இயற்கை வளத்தை காட்டும் பொழுது நெல் வளம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது, அந்த சோலைகள் எல்லாம் வளர்ந்ததை காட்டுவார். அதுபோல இங்கேயும் அந்த இயற்கை அழகு, இந்த நிலவளம், நீர்வளம், இதை நம்முடைய சேக்கிழார் பெருந்தகையார் பழைய காலத்துல அந்த காலத்திலேயே நமக்கு அந்த இயற்கை அழகை சொல்லும் பொழுது அதை பாதுகாக்க வேண்டும் என்ற குறிப்பை காட்டுவார் நிறைய இடங்கள்ல. நம்முடைய அவை பாட்டியார் சொல்லுவாங்க இல்லையா, என்னன்னா ஒரு அருமையான செய்தி சொல்லுவாங்க. வரப்புயர நீர் உயரும், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அப்போ வரப்பு உயர்ந்து வரணும்னா கண்டிப்பாக அது என்ன இருக்கணும்னா நீர் வளம், அப்பதான் அது நிறைந்து நிற்கும். இப்ப இந்த காலத்துல தண்ணீர் பஞ்சம் வருது இல்லையா, எங்க பார்த்தாலும் இந்த தண்ணீர் பிரச்சனை. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் அந்த அந்த வரப்புகள்ல தேய்ந்து போயிருக்குது. நீங்க கிராமங்கள்ல போய் பாருங்க, அப்படியே அந்த வரப்பெல்லாம் தண்ணியே, மழை பெஞ்சதுன்னா 5 நிமிஷத்துல தண்ணி போயிடும், அது நிக்காது. பழைய காலத்துல வரப்புகள், நாங்கெல்லாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது அந்த வரப்புல மாடு பிடிச்சிட்டு எங்க அப்பா சொல்லுவாரு, அதை மாடு பிடிச்சிட்டு மேய்ச்சிருக்கிறோம் புல்லு சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த வரப்பு அவ்வளவு தூரம் நாங்களும் நின்றுட்டு மாடும் நின்று அந்த புல்லு மேயிற அளவுக்கு அகலமாக அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்ப மழை பொழிஞ்சா நீர் அந்த நின்று அந்த நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும். எவ்வளவு சிறப்பு பழைய காலத்து. அது மீண்டும் அந்த தண்ணீருக்கு போராட்டத்தை விட்டு இதெல்லாம் பார்த்துட்டா சரியா போயிடும். அவை பாட்டியாருடைய பேச்சை காட்டாவே போதும். சரி, அடுத்து இந்த ஊருடைய சிறப்பை காட்டுகிற பொழுது இங்கு நம்முடைய புகழ் சோழ நாயனாரை பற்றி அடுத்த பால்ல குறிப்பிட போறார். அந்நகரில் பாரளிக்கும் அடலரசு ஆகின்றார், மண்ணு திரு தில்லை நகர் மணிவீதி அணி விளக்கும் சென்னி நீடு அனபாயன் திருக்குலத்து வழி முதலோர் பொன்னி நதி புறவலனார் புகழ் சோழர் என பொலிவார். இங்கு புகழ் சோழ நாயனாரை அறிமுகப்படுத்துறாரு இந்த பாட்டுல. கிட்டத்தட்ட 7 பாடல் அந்த நகரத்தினுடைய பெருமையை காட்டி, இங்க 8வது பாடல்ல புகழ் சோழ நாயனார் வருகிறார். அப்போ அந்த திருநகரத்தை தலைநகராக கொண்டு வீற்றிருந்த உலகத்தை காவல் புரிகின்ற அந்த வலிமையான அரசராக யார் இருக்கிறார் என்றால், நிலை பெற்ற அந்த தில்லையம்பதியிலேயே அந்த அழகிய திருவீதிகளில் பல திருப்பணிகள். நமக்கு அங்கு பொற்கூரையும் நம்முடைய சோழர் பெருமக்கள் தான் வைந்தார்கள். அப்போ அந்த அழகு வழங்கும் பணிகள் செய்கின்ற சோழராகிய
நீடு விளங்குகின்ற அனபாய சோழ நாயனாருடைய வழித்தோன்றல். இப்போ ஒவ்வொரு நாயன்மாருடைய பெருமையை காட்டும்போது அவருடைய வழியை காட்டுகின்றார். இப்ப அனபாய சோழருடைய அந்த மரபிலே, அந்த திருக்குல மரபிலே நமக்கு அவதாரம் செய்தவர் நம்முடைய முதல்வராக விளங்கக்கூடிய இந்த அரசர் நம்முடைய புகழ் சோழ நாயனார். இந்த காவிரியாறு வளம் செய்கின்ற அந்த நாடு சோழ நாடு. அதை காக்கின்ற அரசராக புகழ் சோழ நாயனார் விளங்குகிறார் என்று இந்த பாடலிலே காட்டுகிறார். இப்போ பொன்னி நதி புரவலனார். இப்போ பொன்னி நதியினுடைய சிறப்பு நமக்கு நாட்டு சிறப்புல காட்டுவார். அப்பதான் வந்து இந்த காவிரியுடைய பெருமை எவ்வளவுன்னா அதுல பொண்ணு அந்த செல்வங்கள் எல்லாம் நவர மணிகள் எல்லாம் அடித்து செல்லுமா தண்ணியோட தண்ணியா. அவ்வளவு சிறப்பு உடையது நம்முடைய காவிரி நதி. அந்த காவிரி நதிக்கினுடைய சிறப்பை இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெருமை உடையது. அடுத்து 9வது பாடல். ஒரு குடை கீழ் மண்மகளை உரிமையினில் மனம் புணர்ந்து பருவரை தோள் வென்றியினால் பார் மன்னர் பணி கேட்ப திருமலர்த்தும் பேருலகும் செங்கோலின் முறை நிற்ப அருமறை சைவம் தழைப்ப அரசளிக்கும் அந்நாளில். இப்போ அருமரம் அந்த அருமறை சைவத்தை தழைக்க செய்யுமாறு அரசாட்சி செய்கின்ற அரசர். இதுதான் மிகச்சிறந்த ஒரு சிறப்பாக காட்டுகிறது. தமது அந்த ஒரு குடையின் கீழே இந்த இந்த குடை கீழ் என்பது அரசருடைய அந்த தலைமை பண்பு. அந்த ஒரு குடையின் கீழே அந்த குளிர் தூங்கும்படி பூமாதேவியை தமக்கே உரிமையாக மணந்து கொண்ட அந்த நீன் பருத்த மலை போன்ற தம்முடைய தோளினுடைய வெற்றி. இப்ப அவருடைய அந்த தோல் வலிமையாகவும் அது சிறப்பாக திருமகள் சார்ந்த தோளாகவும் விளங்குகிறது. அவ்வளவு சிறப்பு. அப்போ பகையரசர்கள் இவருடைய ஏவலின் வழியே நிற்கிறார்கள். அதுதான் மிகச்சிறந்த ஒரு இடம். இப்ப பகையரசர்கள் தமது ஏவலின் வழி நின்று நடக்கவும், அப்ப செல்வத்தால் செழிப்பு பொருந்துகின்ற அந்த பெரிய உலகம் முழுதும் தம்முடைய செங்கோலினுடைய ஆணை வழியே, அந்த முறை வழியே இந்த நிற்கின்றது. உலகம் அப்படி அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்கிறார். அரிய வைதிக சைவம் தழைத்து ஓங்கவும், நம்முடைய அருமறை சைவம் இந்த தழைத்து ஓங்கவும். நம்முடைய திருஞான சம்பந்தருடைய அவதார நோக்கத்தை காட்டும் பொழுதும் தேவி சேக்கிழ பெருமான் அப்படி காட்டுவார். அதுபோல இங்கு அந்த சைவம் தழைத்து ஓங்கவும் அரசு புரிகின்ற அந்த நாளில். இதுதான் இந்த பாடலில். நம்ம அடுத்துதான் என்ன நடக்க போகிறது இது இங்கிருந்து அந்த சிறப்பை காட்டுகிறார். 10வது பாடல். பிறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் நிறைபெறும் பூசனை விளங்க நீடு திரு தொண்டதமை குறையிறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி முறை புரிந்து திருநீற்று முதல் நெறியே பாலிப்பார். இந்த பாடலிலே அந்த பிறை வளர்வதற்கு இடமாகிய சிவந்தை சடையுடைய சிவபெருமான் விளங்கி அருள்பாலிக்கின்ற இந்த சிவாலயங்களில் எல்லாம் பூசைகள் சரியாக நடப்பதற்கு அவர் அருள் செய்கிறார். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. எந்த சிவன் கோயிலிலும் வழிபாடு இல்லாமல் இருந்துடக்கூடாது. எல்லா கோயில்களிலும் சிவன் கோயில்களில் கண்டிப்பாக வழிபாடு தொடர்ந்து நடக்க வேண்டும். அப்படி நிறைந்த பெரும் பூசனைகள் விளங்க செய்து அந்த நீரும் அந்த திருத்தொண்டர்களை குறையிறந்து அங்கு அவங்க எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு உபசரித்து வேண்டுவனவற்றை சிவனடியார்களுக்கு குறிப்பறிந்து கொடுத்தருளி. அதுதான் மிக முக்கியமான. அவர் தொண்டா எங்க அங்க நிற்கிறார் என்றால் அரசாட்சி செய்வது மட்டுமல்லாமல் சிவனடியார்களிடத்திலே இவ்வளவு சிறப்பாக அவர் அடிமை பண்பிலே அது சிறப்பாக இருந்திருக்கிறார். முதன்மை பெற்ற திருநீற்று நெறியினை பாதுகாப்பாகி. இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அவர் திருநீற்று நெறியை பாதுகாத்தல். ஏன்னா திருநீற்றினுடைய சிறப்பு அளவில்லாத சிறப்புடையது. அப்படி அவ்வளவு அந்த நெறியினை பாதுகாப்பாராகி நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் அவர் அந்த அரசாட்சி செய்கிறார். அதனால் திருநீற்று முதல் நெறியே பாலிப்பார் என்று நம்முடைய சைவ நெறிக்கு நிறைய பேர் உண்டு. ஒளி நெறி, பெருநெறி, சிவநெறி, அப்படி திருநீற்று நெறி என்றும் ஒரு அருமையான பெயர். அங்கன் இனிதுரையுனாள் அரசிறைஞ்ச வீற்றிருந்து கொங்கரோடு குடபுலத்து கோமன்னர் திரை கொணர தங்கள் குலமரபின் முதல் தனி நகராம் கருவூரின் மங்கள நாள் அரசுரிமை சுற்றமுடன் வந்தணைந்தார். அப்போ அங்கிருந்து அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு உறையூர்ல இருந்து கரூருக்கு வரார். இங்கே ஒரு நம்முடைய 70 நாயனாருடைய வரலாறு நடந்த இடம் இல்லையா?
அப்ப அங்கிருந்து எளிதாக இருந்த நாள்ல ஒரு நாள் அரசர்கள் எல்லாம் வந்து அடிவணங்க அங்கு வீற்றிருக்கிறார். அப்பொழுது கொங்கர்களும் அந்த கொங்கு நாட்டு அரசர்களும் மேற்திசையின் முதல்வர்களாக சிற்றரசர்களும் கப்பம் கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். அப்போ அந்த குலமரபுக்கு உரிமையுடைய ஒப்பற்ற பெருநகரமாக வருகின்ற கருவூரிலே அந்த மங்கள நாளிலே நல்ல நாளிலே அங்கு மந்திரிகள் சூழ வந்து சேருகிறார். இதுதான் அது. அந்த மேற்கு திசை குடபுலம் என்ற மேற்கு திசையிலிருந்து வந்த அந்த மன்னர்கள் அவர்கள் எல்லாம் அந்த திரையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அடுத்த பாடல். வந்து மணி கதிர் மதிர்கருவோர் மருங்கனை வார்வானவர் சூழ் இந்திரன் வந்தமரர் புரி எய்துவான் என எய்தி சிந்தை களி கூர்ந்து அரணார் மகிழ் திருவானிலை கோயில் முந்துர வந்து அணைந்திரஞ்சி மொய்யொலி மாளிகை பூந்தார். அப்ப கரூருக்கு நமக்கு வந்த நம்முடைய மன்னர் பெருமான் அவர் என்ன செய்கிறார்? அங்க ஆணிலையப்பர் திருக்கோயிலுக்கு சென்று அங்க பெருமானை வணங்கி பிறகு அவருடைய அந்த அரண்மனைக்கு செல்கிறார். அதான் அழகிய மதில்களுடைய கருவூரிலே அந்த வந்த நம்முடைய புகழ் சோழ நாயனார் இங்கு எல்லாரும் சேர்ந்து வருகிறார்கள். வந்து அந்த சிறப்பாக ஆணிலையப்பர் திருக்கோயில் மிகச்சிறந்த ஒரு திருக்கோயிலாக விளங்குகிறது. ஆனால் அரணார் மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கின்றார்கள். எல்லா சிவாலயங்களிலும் மகிழ்ச்சியாக தான் பெருமான் வீற்றிருக்கிறார். அதனால அந்த மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கும் திருவானிலை கோயிலை முன்னாக வந்து சார்ந்து வணங்கி பிறகு அவருடைய அந்த மொய்த்து விளங்குகின்ற ஒளியுடைய நம்முடைய திருமாளிகைக்கு சென்று சேர்கிறார். அடுத்த பாடல். மாளிகை முன் அத்தானி மண்டபத்தில் மணி புனை பொன் கோளரி ஆசனத்திருந்து குடபுல மன்னவர் கொணர்ந்த ஒளி நெடுங்களிற்றின் அணி புலப்பில் பரி துளைக்கனகம் நீளிடை வில் விலகு மணி முதல் நிறையும் திரை கண்டார். இது நிறைய திரைகள்லாம் விதவிதமான அந்த பொருள்கள் எல்லாம் அவருக்கு திரையாக வருகிறது. அப்போ அங்க மாளிகை, அரச மாளிகை முன்பே அத்தானி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் அரசர். அந்த அரசு இருக்கை மண்டபத்திலே மணிகளால் புனையப்பட்ட அந்த பொன்னணிகளால் அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த ஒரு சிறப்புடைய சிங்காதனத்திலே அமர்ந்திருந்து, அப்ப மேற்கு திசை நாடுகளிலிருந்து அரசர்கள் கொண்டு வந்து அந்த பொருள்கள் அந்த அவர்கள் திரைகள் எல்லாம் கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். இந்த பேரரசருக்கு சிற்றர்கள் செலுத்துகின்ற அந்த முறை. அப்போ வரிசை பெற அந்த யானை கூட்டம் நிறுத்தி அவ்வளோ திரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி யானை கூட்டமும் அளவில்லாத குதிரைகளுடைய அணிவரிசையும் இப்படி அணி அணியாக குதிரை வரிசைகளும் எடை நிறைவுடைய பொன் குவியல்கள் இப்படி நெடுந்தூரத்தில் ஒளி வீசுகின்ற மணிகள் இப்படி எல்லா பொருள்களையும் அந்த நிறைந்த திரையினை காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். அடுத்து திரை கொணர்ந்த அரசர்க்கு செயலுரிமை தொழிலருளி முறைபுரியும் தனி திகிரி முறை நில்லா முரணரசர் உரையரணம் உளவாகில் தெரிந்துரைப்பேர் என உணர்வு நிறைமதி நீடு அமைச்சர்க்கு மொழிந்தருளி நிகழ்வு நாள். இப்ப அரச ஆணை சக்கரம் இது சோழருடைய அரச ஆணை சக்கரம். இதுல யாராவது திரை கொடுக்காத ஆளுங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு மந்திரிகளை கேட்கிறார். அப்போ யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இப்ப அடுத்ததுதான் இங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அந்த ஏன் அவருக்கு போருக்கு புறப்படுகின்ற அந்த காட்சி. இப்ப யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த பாடல்ல நம்முடைய மந்திரர்கள் பதில் அளிப்பதாக அமைந்திருக்கிறது. சென்று சிவகாமியார் கொனந்திருப்ப பள்ளித்தாமம் அன்று சிதறும் களிற்றை அறை எறிந்து பாகரையும் கொன்ற எரிபத்தர் எதிர் என்னையும் கொன்றருளுமென வென்றி வடிவாள் கொடுத்து திருத்துண்டில் மிகச்சிறந்தார். இப்படி கேட்டவர் யாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரு அறநிலையிலே நிற்கக்கூடியவர், அன்பு பொருந்தியவர், அடியார்க்கும் அடியாராக இருக்கக்கூடியவர் என்று காட்டுறார். அப்போ நமக்கு சிவகாமி ஆண்டார் மலர் பறித்து கொண்டு வந்தார். அற்புதமான ஒரு அடியார், கரூர்ல இருந்த அந்த அடியார் அந்த திருப்பள்ளி தாமத்தை யானை, அரச யானை பறித்து கீழே போட்டுச்சு. அப்போ அது சிதறி விட்டது. அந்த பட்டத்து யானையுடைய துதிக்கியை வெட்டியவர் நம்முடைய எரிபத்த நாயனார். அவர் அந்த யானை வெட்டினது மட்டும் இல்ல, அந்த பாகர்கள், எதிர்த்த பாகர்களையும் வெட்டியவர். அப்படி அந்த அவர்களையெல்லாம் கொன்ற அந்த எரிபத்தர் எதிரே
கோபத்தோடு வருகிறார் போர் சோழ நாயனார். யாருப்பா அது? பட்டத்து யானையே கொன்றவர்னா எவ்வளவு தூரம் அந்த கோபம் இருக்கும் இல்லையா? யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் அடியார்னு யாரும் போய் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருந்தா அவருக்கு அந்த கோபம் வந்திருக்காது. அப்போ யானை செய்த இந்த அபராதத்திற்கு இது போதாது. வந்து பார்க்கிறார் போர் சோழ நாயனார். எதிரே நிற்பவர் அடியார் திருவேடத்தோடு நிற்கின்றார். பார்த்த உடனே இவர் தவறு செய்திருக்க மாட்டார்னு நினைக்கிறார். அதனால தன்னுடைய உடைவாளை அந்த எடுத்து வடிவாளினை நீட்டி, இது யானையை கொன்றால் மட்டும் போதாது, என்னையும் கொல்க அப்படின்னு அப்படியே நீட்டி அந்த பெருமைக்குரியவர் அந்த திருத்தொண்டிலே மிகச்சிறந்த அந்த திருத்தொண்டின் திறத்திலே உயர்ந்தவர் அப்படியே போர் சோழ நாயனார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு பாட்டுல ஒரு நாயன்பார் வரலாற்றையே காட்டி அவர் போர் சோழ நாயனார் அங்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற சிறப்பை காட்டுற ஒரு அருமையான இடம் இது. இதுதான் அடியார்க்கும் அடியார் என்ற அந்த ஒரு நிலை. விலங்கு திருமதி குடை கீழ்விட்டிருந்து பாரளிக்கும் துளங்கொழி நீன்முடியார்க்கு தொன்முறைமை நெறி அமைச்சர் அளந்த திரை முறை கொணரா அரசன் உளன் ஒருவனென உளங்கொள்ளும் வகையுரைப்ப உருவியப்பால் முருவளிப்பார். இப்படி அவர் அரசாட்சி செய்யும் பொழுது இதுல திரையெல்லாம் எல்லா மன்னர்களும் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? இப்போ ஒரே ஒரு ஆள் கொடுக்காம இருக்கிறா அப்படிங்கிறது காட்டுற ஒரு இடம். யார் அது? அந்த அரசன் என்று அந்த அந்த கேள்வி கேட்கும்படி அமைத்த ஒரு அதிகன் என்ற ஒரு அரசன் அந்த திரையை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அப்போ அது மதில் சூழ்ந்த ஒரு ஒரு மலைகள் எல்லாம் சூழ்ந்த அதை அரணாக உடைய ஒரு அரசன். அவன் நான் கொடுக்க மாட்டேன்னுங்கிறான். இப்ப எதிராக உங்களுக்கு அவன் நிற்கிறான் அப்படின்னு மன்னரிடம் சொல்லுகிறார்கள். அப்போ படையெடுத்து அந்த பாங்குடைய அரணத்தை துகளாக செய்து அவனை காவலை அழிப்பீர்களாக அப்படின்னு கட்டளை இடுகிறார். இப்ப இது பழைய காலத்துல அந்த மன்னர்கள் அவர்களுடைய அந்த வழிமுறை. அடுத்து அடல்வளவரானையினால் அமைச்சர்களும் புறம் போந்து கடலணைய நெடும்படையை கைவகுத்து மேற்செல்வார். படர்வனமும் நெடுங்கிரியும் பயிரனும் பொடியாக மிடலுடைனார் கருவியுற வெஞ்சமரம் மிக விளைத்தார். இந்த பாட்டுல அவர் அந்த வன்மையுடைய அந்த சோழருடைய படை, அந்த அவருடைய சோழ மன்னருடைய போர் சோழ நாயனுடைய அந்த ஆணையின்படி அமைச்சர்களும் அங்கே வெளியே சென்று கடல் போன்ற பெரும் படைகளை அணிவகுத்து செல்லுகிறார்கள். இப்ப போருக்கு செல்லும் பொழுது அது படர்ந்து அந்த அந்த வனங்களை எல்லாம் உயர்ந்த மலைகளை எல்லாம் அந்த அரணங்களை எல்லாம் பொடியாகும்படி போற வழியில அவையெல்லாம் பொடியாகும்படி அந்த நாற்பெரும் படைகளும் பொருந்த அந்த வெவ்விய போர், அந்த வெம்மையான போரினை மிகவும் விளைவித்தார்கள். அந்த செல்லும் பொழுதே அப்படி அந்த வேகமாகவும் அங்க அந்த அந்த மலைகள் எல்லாம் அழிந்து போகிற அளவு போகிறாங்கன்னா அப்படி எப்படி இருந்திருக்கும் படை? அப்ப தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இப்படி 4 விதமான படைகளும் செல்லுகின்றன. இப்படி அந்த படை வகுத்து செல்லுகிறார்கள். அடுத்த பாடல் 19வது பாடல். வளவனார் பெருஞ்சேனை வஞ்சி மலர் மிலை தேர்ப்ப அளவில் அரணை குறும்பில் அதிகர்கோன் அடற்படையும் உள நிறைவெஞ்சினம் திருகி உயர் காஞ்சி மிளைந்தேற கிளர்கடல்கள் 2 இருபடையும் கிடைத்தனவால். இப்ப இந்த சோழருடைய பெரிய சேனைகள் அது எவ்வளவு பெருசு இருந்திருக்கும் அப்படி வருகிறது. இப்ப வஞ்சி மலர் மாலை சூடிய அந்த போருக்கு செல்ல அளவில்லாத அரணங்களை உடைய அந்த குறுநில மன்னனாகிய அதிகன், அவனுடைய வலிய சேனை, அவனுடைய படைகளும் அந்த உள்ளம் நிறைந்து வெவ்விய சினத்தினால் அவனுக்கும் கோபம் வந்துருச்சு. நம்மளை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு. இப்ப எப்பவுமே கோபப்பட்டா அவங்க வலிமை தான் எவ்வளவு தூரம் வலிமையுடையவள்னு கருத மாட்டாங்க. அதனால கோபம் தான் பெருசா இருக்கும். உயர்ந்த காஞ்சி பூச்சோடி அவன் போருக்கு வருகிறான். இப்படி 2 பேரும் சத்திக்கின்ற பெரும் கடல்கள், 2 கடல்கள் அந்த கிளர்ந்து எழுந்தது போல 2 கடல் 2 சத்தம் போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி 2 அது எழுந்தார் போல் 2 திறத்து அந்த படைகளும் அங்கு அந்த போர் புரிய தொடங்குகின்றன. அடுத்த பாடல். கயமுடு கயம் எதிர்குத்தின அயமுடன் அயமுனை முட்டின வயவரும் உற்றனர் வியனமர் வியலிடமிக்கதே. இப்ப யானைகளுடன் யானை மோதுகிறது, அப்படி குதிக்கிறது.
இப்ப குதிரைகளோடு முனைந்து குதிரைப்படை, அதுதான் பழைய காலத்தினுடைய நீதி. அந்த தர்மத்துக்கு மீறி நடக்க மாட்டாங்க. அப்ப குதிரைகளோடு முனைந்து குதிரை மோதி அந்த ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்குது. அடுத்து வீரர்கள் எதிர்த்து போரிடுகிறார்கள். இப்படி அந்த பெரிய போர் அந்த இடத்திலே நிகழ்கிறது. அடுத்த பாடல், மலையோடு மலைகள் மலைந்தன, அலைமத அருவி கொழிப்போடு சிலையினர் விசையின் விசைந்தரு கொலைமத கரிகொலை உற்றவே. இப்போ அந்த மலையோடு மலைகள் 2 மலையும் இடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அது போல அந்த போர் நடக்கின்ற இடம் அப்படி இருக்கிறதான். எவ்வளவு ஒரு கடுமையான நிலை பாருங்க அந்த காலத்துல. அப்போ அலை போல பாய்கின்ற மதமாகி அருவியின் ஆர்ப்பு, அந்த மத நீர் பொழிகிறது, அருவி போல பொழிது. அப்போ அவ்வளவு கோபமாக ஒவ்வொரு யானையும் அப்படி சண்டை புரிகிறது. அப்ப வில் வீரர்கள் செலுத்துகின்ற வேகத்துல அது அவ்வளவு தூரம் வில் விடுகிறார்கள். அப்போ அந்த மிகுந்த அழிவு ஏற்படுகிறது, அந்த பகுதிகளில் மிகுந்த அழிவு ஏற்படுகிறது. அப்போ கொலை செய்கின்ற யானைகள் தாமும் கொலை உண்டன. இப்போ ஒன்றோடு ஒன்று அடித்து அந்த கொலைகள் எல்லாம் அத்தனை உயிர்கள் அங்க போகுது. அடுத்த பாடல், சூறை மாறுதம் ஒத்தேர் ஏறு பாய்வரி வித்தகர் வேறு வேறு தலை பெய்து சீறி ஆவி செகுத்தனர். அப்போ சூறாவளி போன்று எதிரெதிராக ஒருத்தருக்கு ஒருத்தர் வில்லு விடுறாங்க, அம்பால் குத்திக்கிறாங்க. அப்படி குதிரை வீரர்கள் இப்படி எல்லா அந்த படைகளும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு வெவ்வேறாக எதிர்த்து சினந்து அந்த கோபத்தால் ஒருவரை ஒருவர் அந்த கொன்றனர். அவ்வளவு பேர். அப்ப இன்னும் இப்ப அடுத்ததுதான் இதுக்கு ஏன் காட்டுறா தன்னுடைய தெய்வ செக்கிழார் பெருந்தகையார்னா, இதுல இருந்துதான் ஒரு சிறப்பான ஒரு எடுக்க போறார். அப்ப மண்டு போரின் மலைப்பவர் துண்டமாய் இடவுற்று எதிர் கண்டராவி கழித்தனர் உண்ட சோறு கழிக்கவே. அப்ப அந்த போரிலே எதிர்த்து அந்த சண்டை செய்பவர்கள் துண்டாகும்படி இப்படி எட்டி துண்டு துண்டா வெட்டிக்கிறாங்க. அப்புறம் அப்படி அந்த அவர் உயிர்கள் எல்லாம் போகுது, ஆவி கழித்தல் என்றே காட்டுறார். அப்ப எதிர் வீரர்களை கொல்ல அவர் இங்க கொள்றாங்க, இவங்க அவங்களை அடிக்கிறாங்க. அப்போ உண்ட சோற்றை கழிக்க என்று காட்டுகிறார். இதுல உண்ட சோறு கழிக்கவே என்று தெய்வ செக்கிழார் பெருமான் காட்டுகிறார். உண்ட சோற்று கடனை கழிக்க போரில் பொருந்தி அவர்கள் உயிர் திறக்கிறார்கள் என்று அந்த பாடலுடைய அந்த கருத்து. அடுத்த பாடல், வீடினார் உடலில் பொழி நீடுவார் குருதி புனல் ஓடும் ஆறென ஒத்தது கோடு போல்வ பிணக்குவை. இப்ப அந்த ரத்தம் எல்லாம் அந்த சண்டையில அது ஆறு மாதிரி போகுது அப்படின்னா, அப்ப அந்த துண்டமாகி துண்டு துண்டா வெட்டி போடுறாங்க. அதுல இருந்து ரத்தம் அவ்வளவு தூரம் அந்த உடலிலிருந்து ரத்தம் போகிறது. அப்படி ஓடுகிற ரத்தமானது ஆறு போல போகுதாம். அப்படி போகும் பொழுது அந்த இறந்த வீரர்களுடைய பிணக்குவில்கள் மலை போல் குவிந்திருக்கிறது. அப்படின்னா இப்ப எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க, இப்ப எவ்வளவு பெரிய போர்படையா இருந்திருக்கும். அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு சண்டை அந்த இடத்துல நடக்குது. வானிலாவு கருங்கொடி மேனிலாவு பருந்தினம் ஏனை நீள் கழுகின் குலம் ஆன ஊனொடு எழுந்தவே. அப்போ ஆகாயத்தில் பறக்கின்ற அந்த கரிய அந்த காக்கைகள், அப்புறமா அதுக்கு மேல் செஞ்சு பருந்து கூட்டம், அதுக்கு மேல பருகிற பருந்து கூட்டம், அப்ப அந்த ஏனை நீண்ட அந்த கழுகுகளுடைய அந்த வகைகள், இவையெல்லாம் அங்க இருக்கிற அந்த அந்த இறந்தவர்களுடைய அந்த மாமிசத்தை உணவாக எடுத்துக்கொண்டு மேல் எழுகின்றன. அவ்வளவுதும் அங்கு அவைகளுக்கு அது உணவாக ஆகிறது. நம்முடைய அப்பர் சுவாமி காட்டுற மாதிரி காக்கைக்கே அப்படிங்கிற மாதிரி நம்முடைய இந்த உயிரானது திருவருளுக்கு உண்டாக வேண்டும். நம்முடைய உயிரினுடைய நோக்கம் இறைவனுடைய திருவடியாக இருக்க வேண்டும். அடுத்து 26 அந்த போர்க்களத்தினுடைய அந்த அடுத்த நிலையை காட்டுகிறார். வரிவில் கதை சக்கரமும் சக்கரம் முற்கரம் வாழ் சுரிகைப்படை சக்தி கழுக்கடை வேல் எரிமுத்தலை கப்பனம் எல் பயில்கோல் முதி உற்றனது துற்றனமொய்க்களமே. இத்தனை வகையான அந்த அவர்கள் பயன்படுத்திய அந்த கருவிகள், அதுல எவ்வளவு ஒவ்வொன்றும் பாருங்க. அந்த முற்கரம் சக்கரம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, கதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் வாழ், முற்கரம்னா வாழ்,
அப்புறம் சுரிகை படை, சக்தி, கழுக்கடை அப்படின்னு வேல், வரிமுத்தலைன்னா இப்படி எத்தனை விதமான கருவிகள் இருக்கிறதோ அத்தனையும் அந்த போரிலே பயன்படுத்தி ஒன்றோடு ஒன்று அழித்து கொள்ள, எல்லாம் உடைந்து விழுகிறது, எல்லாம் உடைந்து அவையெல்லாம் விழுகின்றன. இப்படி ஒரு அந்த எவ்வளவு தூரம் அந்த அங்க இருக்கிற அந்த சத்தமே எப்படி இருந்திருக்குமோ. அடுத்து 27 வடிவேல் அதிகன் படைமாளவரை கடிசூழரணக்கணவாய் நிறவி கொடிமாமரில் நீடு குறும்பொறையூர் முடி நேரியனார் படை முற்றியதே. இப்போ இந்த பாடல்ல அந்த வடித்த அந்த வேலேந்தி அந்த அதிகனுடைய படைகள் எல்லாம் மடிந்து விடுகின்றன. அப்போ முடிசூடிய மன்னராக விளங்கக்கூடிய நம்முடைய புகழ்சோழ நாயனுடைய அந்த சேனைகள் அவை வெற்றி பெறுகின்றன. அப்போ அந்த மலைக்காவல் சூழ்ந்த அரணத்தோடு கணவாய்களையும் இடித்து சமதரையாக்கி அங்க அவ்வளவு தூரம் அந்த போர் நடக்குது. அப்ப கொடிகளை உடைய பெரிய மதிகளை உடைய அந்த குறிஞ்சி நிலத்துல அந்த ஊரை நம்முடைய புகழ்சோழ நாயனாருடைய படைகள் வளைத்து கொண்டன. இப்ப அவன் தோற்று விட்டான், அதிகம் தோற்று விட்டான். அடுத்த பாடல் 28 முற்றும் பொருசேனை முனைத்தலையில் கல்தினை புரிசை பதிகட்டழிய பற்றும் துறை நொச்சி பரிந்துடைய சுற்றும் படை வீர துணித்தனரே. இந்த முற்றுகையிட்ட அந்த 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 ஊரை சோழ படைகள் எல்லாம் முற்றுகையிட்டது. அதுல அந்த மலையாகிய திண்மையுடைய அந்த வலிமையுடைய அந்த மதில் சூழ்ந்த ஊரானது அந்த காவல் அழிவு பிறகு அவன் இத்தனை நாளும் அவங்க இருந்த அந்த காவல் நீங்கியது. இப்ப பற்றாக நொச்சித்துறையாகிய அந்த மதில் காவலானது இப்ப பரிபுவப்பட்டு உடைந்து அழியும்படி நம்முடைய அவரை சுற்றிய படை வீரர்கள் துண்டித்தனர். அப்ப அந்த 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 முழுமையும் நம்முடைய சோழர் மன்னருக்குரிய அந்த இடமாக ஆனது. இப்பொழுது அவர் பற்றி விட்டார்கள் அனைத்தையும். இவ்வளவு ஒவ்வொரு பாடலிலையும் இப்படி ஒரு ஒரு படை, அந்த போர் படை இன்னும் ஒரு சில நாயன்மார்கள் இதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும், அதெல்லாம் படிக்கும் போதே கஷ்டமா இருக்கும். அது போல இந்த இதுலயும் போர் என்றாலே இவ்வளவு தூரம் அந்த உயிர்களுக்கு எவ்வளவு இடையூறு ஆகியிருக்கிறது பாருங்க. அப்ப மாறுற்ற விரற்படைவாள் அதிகம் ஊருற்ற பெரும்படை நூலில் பட பாருற்ற எயிர்பதி பற்றற விட்டு ஏறுற்றனன் ஓடி இருஞ்சுரமே. இப்ப அவன் ஓடிவிட்டான். அந்த பகைமை பூண்ட வலிய சேனைகளை எல்லாம் இந்த சோழர் படைகள் அந்த அழித்தன. அந்த வாளேந்திய அதிகன் என்ன பண்ணா, அழிந்துபட்ட அந்த பெரும்படைகள் குவியல் குவியலாக ஆக்கப்பட்டதால் அவனுடைய படைகள் எல்லாம் தோற்று போய் அழிந்து போயிடுச்சு. இப்ப சிதறுண்ட மதில்களை கொண்ட அந்த அவனுடைய ஊரினை அந்த அங்கிருந்து பற்றியிருத்தல் அங்கிருந்து விட்டு நீங்கி அந்த பெரிய காட்டின் உள்ளே ஓடி போய் விட்டான். இப்ப அந்த அரசன் அந்த ஊரை விட்டு ஓடிட்டார். அடுத்து அதிகம் படை போர் பொருதற்றலை பொதியின் குவை எண்ணில போயின பின் நிதியின் குவை மங்கைய நீள் பரிமா எதிரும் கரி பற்றினர் எண்ணிலரே. அங்க இருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் இவர்கள் பற்றி இவங்க இப்ப சோழ மன்னர்கள் பற்றி கொள்ளுகிறார்கள் என்பதுதான் இந்த இது. ஒரு மன்னர் ஒரு நாட்டை வெற்றி கொண்டு விட்டால் அங்கிருந்து அந்த பொருளை எல்லாம் இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. அது போல இப்ப எடுத்துட்டு வர போறாங்க. அப்படி ஒரு காட்சி. அப்ப என்னென்ன எடுத்துட்டு வராங்க, அதிகனது சேனையிலே அந்த போர் செய்தலில் வெட்டப்பட்ட அந்த வீரர்களுடைய தலை குவியல்கள், அந்த எண்ணில்லாத தலைகள் அங்க கிடக்குதான். அப்போ அதுக்கு பிறகு நிதி குவியல்களும் பெண்களும் நீண்ட குதிரைகளும் இந்த போரில் சீறி எதிர்க்கின்ற யானைகளும் ஆகியவற்றை அளவற்ற சேனை வீரர்கள் அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க. இப்போ இத நமக்கு நமக்கு சிவகாமினியார் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த பெண்களையும் கொண்டு வருவார்களா அப்படிங்கும் பொழுது அது பாதுகாப்பு கருதிதான் கொண்டு வருவார்கள் அப்படின்னு ஒரு அருமையான குறிப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ ஏன் அப்படின்னா, அந்த மங்கையரை கொள்ளுதல் அந்த நீதி முறையில் காவலில் பொருட்டுமாம், அவர்களை காவல் காப்பதற்காக ஏதாவது இடையூறு ஆகிடும் அப்படிங்கிற கருத்துல கொண்டு வருவாங்க அப்படின்னு அந்த குறிப்பை காட்டுறது ரொம்ப ஒரு அருமையான இடம். அப்போ இந்த போரில் வென்ற அரசர்கள் அந்த படை வீரர்களுடைய அந்த
அரசனுடைய படைவீரர்கள் வெட்டுப்பட்ட அந்த தலை குவியல்களை எல்லாம் தம் அரசன் இப்ப போர் சோழ நாயனார்கிட்ட காட்டணும். அதுக்காக அங்கிருந்து அவர்கள் எடுத்துட்டு வராங்க. இதுதான் இதுலதான் ஒரு நம்முடைய நம்முடைய தெய்வ சேக்கிழார் பிறந்தகையார் அதுல முக்கியமான ஒரு செய்தி வைத்திருக்கிறார். இங்கு பொதுவான செய்தி போல சேர்ந்தாலும் இதுதான் நம்முடைய போர் சோழ நாயனுடைய அந்த சிறப்பை காட்டுகின்ற இடமாக அமையப் போகிறது. அடுத்த பாடல், அரண் முற்றி எறிந்த அமைச்சர்கள் தாம் இரணத்தொழில் விட்டையில் சூழ் கருவூர் முரணுற்ற சிறப்பொடு முன்னினர் நீள் தரணி தலைவன் கடல் சார் உறவே. இப்போ அந்த அந்த முற்றுகையிட்டு அங்கிருந்த அந்த நாட்டை முற்றுகையிட்டு அழித்த அமைச்சர்கள் அந்த போர் தொழில்களை இரணத்தொழிலும் போர் தொழிலை விட்டு நீங்கி இந்த பூமியினுடைய நீள் தலைவராக இந்த பூமியை அன்போடு காத்து வருகின்ற புகழ் சோழரது கடலினை திருவடிகளை சென்று சாரும் பொருட்டு அந்த அங்கிருந்து கருவூருக்கு புறப்பட்டு வருகிறார்கள். அதான் காட்சி. இப்ப முரண் வென்று கொண்ட சிறப்புடனே மதில் சூழ்ந்த கருவூர் பதியினை சேர்ந்தனர். இது அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து சேர்கிறார்கள். அடுத்த பாடல், மண்ணும் கருவூர் நகர் வாயிலின் வாய் முன் வந்தகரும் தலைமொய் குவைதான் மின்னும் சுடர் மாமுடி வேல் வளவன் தன் முன்பு கொணர்ந்தனர் தானையுளோர். அந்த அத்தனை போல்களையும் இப்ப அரசன் முன்பு கொண்டு வராங்க. கொண்டுகிட்டு வரும்பொழுது நிறைவுற்ற அந்த கரூர் திருநகரத்திலே நம்முடைய அரசர் வீட்டு இருக்கிறார். இப்ப கொண்டு வந்த அந்த கருந்தலைகள் அவ்வளோ அந்த வெட்டப்பட்ட தலைகளுடைய குவியல்களை எல்லாம் காட்டுகிறார்கள். அந்த பணி சேனையிலே பணி செய்யக்கூடியவர்கள்லாம் கொண்டு வந்து காட்டுகிறார்கள். அந்த பெரிய முடியினை சூடிய வேலேந்திய சோழரது முண்டே கொண்டு வந்து காட்டுகிறார்கள். அடுத்த பாடல் 33. மண்ணுக்கு உயிராம் எனும் மன்னவனார் எண்ணிற் பெருகும் தலையாயவையினும் நன்னி கொணரும் தலை ஒன்றில் நடுக்கண்ணுற்றதும் புன்சடை கண்டனரே. இதுதான் முக்கியமான அந்த திருப்பு முனையாக அமைகின்ற இடம். அப்போ மண்ணுலகத்துக்கு அந்த உயிரே போன்றவர் என்று சொல்லத்தக்க அந்த எல்லா உயிர்களுக்கும் நலம் செய்யக்கூடிய அந்த மன்னவனார் அந்த எண்ணினால் பெருகிய தலை, எவ்வளோ தலைகள் அந்த வெட்டுப்பட்ட தலைகளை கொண்டு வந்து காட்டுறாங்க. இப்படி காட்டும் பொழுது அந்த தலை ஒன்றின் நடுவிலே அந்த உச்சியில அங்க ஒரு தலை இருக்கிறது. ஒரு சிறு சடை உடைய தலை இருக்குது. அப்படியே சின்ன சடை தெரியுது. சடை பார்த்த உடனே அவர் மனம் கலங்குது. ஐயோ, இது அடியார் தலை போல இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு பய உணர்வு அவருக்கு தோன்றுகிறது. அப்ப நடுக்கண்ணுற்றதோர் என்று சிவபெருமானுடைய அந்த முக்கனுடைய அந்த அந்த சிறப்பை உடைய அடியார்கள் என்று சிவன் அப்படிங்கிறதும் அவனுடைய அடியார்கள் என்றும் ரெண்டு பொருள்படையும்படி காட்டுறாரு இந்த இடத்துல. இப்ப நடு கண்ணுற்றது உன் புன்சடை என்று அந்த சிறிய சடை உடைய அந்த தலை அங்கு அவரை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருடைய உணர்வு இப்பொழுது எப்படி இருக்கிறது? இதுதான் இதனுடைய சிறப்பு. நாயன்மார்கள் எப்பொழுதும் உணர்வால் இப்போதும் சிவமாம் தன்மையை உடையவர்கள். நமக்கு பல உணர்வுகள் வரும். அந்த உணர்விலே, அந்த பக்தி உணர்விலே பெருமான் மேல் வைக்கின்ற அந்த பக்தி உணர்வு தான் நமக்கு இறைவனுடையோடு கொண்டு போய் சேர்க்கும். அந்த எத்தனைதான் பதிகம் பாடினாலும் நம்முடைய வழிபாடுகள் செய்தாலும் இந்த உணர்வு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதா பெருமான் பார்ப்பார். இதுதான் நம்முடைய மாசில் வினையும் பதிகத்திலேயே நம்முடைய அப்பர் சுவாமிகள் காட்டுவார். அதுபோல இந்த நம்முடைய புகழ் சோழ நாயனார் என்ன அவருக்கு நேர்கிறது, அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது? கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கைதொழுது கொண்ட பெரும் பயத்துடன் குறித்தேகர் சென்று அது கொணர்ந்த திந்திரலோன் கைத்தலையில் சடை தெரிய பார்த்தருளி புண்டரிக திருக்கண்ணீர் பொழிந்திழிய புரவலனார். அவருக்கு பார்த்த உடனே பய உணர்வும் அவருக்கு கண்ணீர் மழை பொழிகிறது. எவ்வளவு தூரம் இருந்த கண்ட பொழுதே உடல் நடுங்கி என்று, ஐயோ, ஒரு பெருமானுடைய அடியாருக்கு இடையூறாகிவிட்டதோ என்ற அந்த உணர்வு. உடல் நடுங்கி மனம் கலங்கி கைகூப்பி தொழுகிறார். தொழுது தம்மை மேற்கொண்டது பயம். ஐயோ, உண்மையா பெருமானுடைய அடியார்தானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? பயத்தோடு அங்கே எதிரே சென்று அதை கிட்ட எடுத்துட்டு வர சொல்லிட்டு அதை பார்க்கிறார்.
அதை பார்த்தோடைய அந்த வலிய வீரன் கை கொண்ட அந்த தலையிலே சடையானது, ஆமா இது பெருமானுடைய தொண்டருடைய தலைதான் அப்படின்னு தெரியுது. இப்ப உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு நிலை இருக்கும். இப்ப உயிரற்ற நிலையிலே இப்ப திருநீர் எல்லாம் அழிஞ்சிருக்கும் இல்லையா, அது அந்த சடை மட்டும்தானே தெரியுது. இப்ப திருநீற்று ஒளி இல்லைங்க. இப்ப இறந்த தலை, அது அந்த தலையில ஒன்றும் தெரியாது. அடையாளம் எல்லாம் ஒரு மாதிரி மாறிடும். ஒருவர் இறந்துட்டா அந்த உடலுடைய நிலையே மாறிடும் இல்லையா. இப்ப முன்பு இருக்கிற அந்த பொலிவு இருக்காது. ஆனாலும் அப்ப அதை பார்க்கிறார். பார்த்து நன்று விளங்கி தெரிய பார்த்தருளி அதை கிட்ட கொண்டு வந்து பார்க்கிறார். பார்த்த அந்த அரசராகிய புகழ் சோழ நாயனார் தாமரை போன்ற தன்னுடைய இரு கண்களில் இருந்தும் கண்ணீர் பொழிய நிற்கின்றார். இதுதான் நாயனாரோட நம்ம அடியார்கள் வைத்த அன்பும் சிவபெருமான் மேல் வைத்த அந்த அன்பும் வெளிப்படுகின்ற ஒரு இடம். பக்தி உணர்வு மட்டும் இல்ல, இது அழிமை பண்பு என்கின்ற அருள் உணர்வு. அதனால அன்பு பெருக பெருக அது அருளாக மாறி இறைவனோடு நம்மை ஒன்று வைக்கும். அடுத்த பாடல், முரசுடை தின்படை கொடு போய் முதலமைச்சர் முனை முறுக்கி உரை சிறக்கும் புகழ்வென்றி ஒன்றொழிய ஒன்றாமல் திரை சரித்த கடல் உலகில் திருநீற்றி நெறி புரந்து யான் அரசளித்தபடி சால அழகிது என அழிந்து அயர்வார். அவருக்கு நல்லது நல்லது நான் பண்ண அரசாட்சி அப்படிங்கிற அவருக்குள்ளறிய ஒரு கோபமும் வெறுப்பும் வருகிறது. இப்போ இருந்த ஏன் அப்படின்னா, ஒரு அடியாருக்கு தீங்கு செய்து விட்டோமே என்கின்ற அந்த உணர்வு. அப்ப அந்த போர் முரசங்களுடைய அந்த வலிமையான படைகளுடைய கொண்டு போய் தனது முதன்மை பெற்ற அமைச்சர்கள் அந்த பகைவனை அழித்து அந்த எடுத்து பேசப்படுகின்ற புகழ்பெற்ற அந்த வெற்றியுடைய அந்த அரசர், அது வெற்றி ஒரு பக்கம் பெற்றிருந்தாலும் அது சிறப்பு இல்லை. இப்ப என்னாச்சு, இந்த ஒரு செயல் அவருடைய அத்தனை அந்த பெருமையையும் நீக்கி விட்டது என்று கருதுகிறார். இப்ப அதனாலதான் நம்முடைய பெரியோர்கள் என்ன ஒரு சின்ன செயல்களையும் தவறான செயல்களையும் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவ்வளவு பெருமை உடையவர்களாக இருப்பவர்கள் சிறு செயலை செய்ய மாட்டார்கள். இவ்வளவு பெருமை உடையவராக இருந்தாலும் இப்போ என்னாச்சு, இந்த உலகத்திலே திருநீற்று நெறியினை நான் பாதுகாத்து வந்தேன் என்ற இந்த அரசு செய்தபடி ரொம்ப அழகாய் போச்சு அப்படின்னு எதிர்மறையா சொல்றார். இப்போ அதை சொல்லி சொல்லி அவர் மனம் தளர்ந்து நிற்கின்றார். இப்போ நாம் இவ்வளவு நாள் அந்த நெறியை திருநீற்று நெறியை பாதுகாத்தோம். இப்பொழுது அது அதை அது குறை வந்து விட்டதே என்ற ஒரு உணர்வு வந்து விட்டது. அடுத்த பாடல் தான் ஒரு முடிவெடுக்கிறார். இது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எடுக்கின்ற நிலை. தார் தாங்கி கடன் முடித்த சடை தாங்கும் திருமுடியார் நீர் தாங்கும் சடை பெருமான் நெறிதாங்கண்டவரானார் சீர்தாங்கும் இவர் வேணி சிரம் தாங்கி வர கண்டும் பார் தாங்க இருந்தேனோ பழி தாங்குவேன் என்றார். இப்ப இந்த பழியை நான் தாங்க போகிறேன், என்ன மாதிரி செய்ய போறார் அப்படிங்கிறது தான். இப்ப இது ஒரு பழி ஆயிற்று. அரசர் தானே, இது சண்டை தானே, அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஒரு பிரச்சனையா இல்லை அப்படின்னு மற்றவர்கள் சொல்வாங்க. மனுநீதி சோழன் வரலாற்றிலையும் இப்படி அமைச்சர்கள்லாம் சொல்லும் பொழுது மன்னர் அதை நிராகரித்து ஒரு மைந்தன் மேல் தேரேற்றுவார். அதனால்தானே நமக்கு வீதி வடங்கு பெருமான் காட்சி கொடுத்து அருள்கிறார். அதனால அது போல அந்த அரசர் குலம் அந்த தர்மத்தின் வழியே நிற்கின்ற சிறப்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப போரிலே அந்த உரிய மாலையினை அணிந்து தம் அரசனுக்கு கடமையை செய்து முடித்த அந்த சடைமுடியினை உடைய இவர், இந்த அந்த தலை இருக்கு இல்லையா, இது அவருடைய அந்த எதிர் அரசனர் தான் இல்லையா, அவருக்கு தன்னுடைய கடமையை செய்து முடித்த அந்த அந்த அடியார். இப்ப இவர் கங்கையை தரித்த நம்முடைய கங்கையை சடையிலே வைத்திருக்கின்ற அந்த பெருமானது திருநெறியிலே நின்ற அந்த அடியார் என்று அவர் பார்க்கிறார். அதனால பெருமான் அந்த கங்கையை தலையிலே வைத்திருப்பது பல சிறப்புகள் இருக்குது அதுக்கு. அப்படி சிறப்பினுடைய இவருடைய சடை தலையை தாங்கி வரப்பாரு, இதை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா, இதை பார்த்த பிறகும் இந்த பூமியை நான் இனிமேல் அரசாட்சி செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறார். இல்ல, நான் இந்த பழியை தாங்குகிறேன், இந்த பழிக்கு நான் தான் காரணம், எனவே இதற்கு நான் இதை தாங்குவேன் என்று அதுக்கு முடிவெடுக்கிறார். என்றருளி செய்தருளி இதற்கு செய்யும்படி துணிவார் நின்ற நெறி அமைச்சர்க்கு நீளலம் காத்தரசளித்து
மன்றில் நடம்புரிவார்தம் வழி தொண்டின் வழி நிற்ப வென்றிமுடி என் குமரந்தனை புனைவீரன விதித்தார். இப்ப அப்ப சொன்ன நம்முடைய போர் சோழ நாயனார் இதற்கு தீர்வாக என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார். யாரையும் ஆலோசிக்கல. அவருக்குள்ள அறத்தின் வழி வாழ்பவர்களுக்கு சிவம் உள்ளின்று உணர்த்தும். அப்படி அவர் அந்த துணிந்து பார்க்கிறார். தமது ஆணை வழியிலும் அந்த நூல் நெறிவழி நம்முடைய நூல்கள் எல்லாம் எப்படி சொல்லுகிறதோ அந்த வழியில் நின்ற அமைச்சர்களுக்கு இந்த நீண்ட நில உலகத்தினை காவல் புரிந்து அரசு செய்து அம்பலத்துள் நடம்புரிகின்ற அம்பலவான பெருமான் நடராஜ பெருமானுடைய இறைவரது வழியே வருகின்ற அந்த தொண்டின் வழி நிற்கும்படி வெற்றி பெறுத்தும் அந்த முடியினை அந்த அரசாட்சியை இங்கு என் மகனுக்கு சூட்டுங்கள். இப்ப எத்தனை அடைமொழி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த நில உலகத்தினே காவல் புரிகிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அம்பலத்திலே ஆடல் புரிகின்ற அம்பலவான பெருமானது இறைவனது வழியே வருகின்ற அந்த தொண்டின் வழி நிற்கும். இதுதான் மிக முக்கியமான இடம். நம்முடைய வாழ்க்கையாகட்டும் நம்முடைய சொந்த வாழ்க்கையாகட்டும் எதுவா இருந்தாலும் அது இறைவனுடைய அருள் வழியில் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. அதுதான் திருக்குறள்ல தெய்வ சேக்கு நம்முடைய திருவள்ளுவ தேவநாயனார் இந்த அறத்தை நிலைநாட்டி அத்தனையும் காட்டுவார். அதனால அது போல அந்த தொண்டின் வழி நிற்கும்படி அந்த அந்த அம்பலவான பெருமானுடைய வழி தொண்டின் வழி நிற்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டும்படி அவர் ஆணையிடுகிறார். அம்மாற்றம் கேட்டழியும் அமைச்சரையும் இடரகற்றி கைமாற்றும் செயல்தாமே கடனாற்றும் கருத்துடையார் செம்மாக்கும் தலை நின்று செந்தி முன் வளர்ப்பித்து பொய் மாற்றும் திருநீற்று புனை கோலத்தினில் பொலிந்தார். இப்போ இந்த திருநீற்று ஒளி விளங்குமாறு அவர் ஒன்றை செய்ய போறார். அது என்ன அப்படின்னா எல்லாரும் கேட்ட மாத்திரத்தில் மனம் பதறும், அப்படி கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு அவருடைய செயல் அந்த பழியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அது தனக்குரியதாக ஏற்றுக்கொண்ட யாரோ ஒரு அரசு ஒரு வீரன் தானே கொண்டுட்டான், ஏப்பா அவன் அடிச்சிங்க அப்படின்னு அவனை கேட்டிருக்கலாம். மன்னர் எங்கேயோ இருக்கிறார், அவர் கரூர்ல இருக்கிறார், படைய போர் நடந்த இடம் எங்கேயோ தூரமான ஒரு இடம். அப்போ இருந்தாலும் அதற்கு காரணம் நான் என்று நினைக்கிறார். இதுதான் மிக முக்கியமான ஒரு இடம். அப்போ அந்த அமைச்சர்கள் இதை கேட்ட உடனேயே அவர்களெல்லாம் ஒரு மாதிரி அவர்களுடைய மனநிலை மாறி மனம் அழிந்து நிற்கிறார்கள். அவர்களை தேற்றி மன துன்பத்தினை நீக்கி அவர்களுக்கு ஒருவாறு அந்த சொல்லி பழியினை மாற்று இது பழியை மாற்றுகின்ற செயல் என்று தாமே வகுத்து செய்கின்ற அந்த கருத்தினை உடையவராக சிவனது நெறியிலே நிலை பெற்று அந்த பெருமானுடைய அருளை வேண்டி அங்க ஒரு தீ மூட்டுகிறார். செந்தியினை முன்னர் மூட்டி வளர்க்க செய்து பொய் நெறியினை மாற்றவல்ல திருநீற்றினை. ஒவ்வொரு அடைமொழி எவ்வளவு தூரம் அற்புதமா நம்முடைய தெய்வ சேக்கிடார் பிறந்த ஏற்பட்டு காட்டுறார். நம்ம குலச்சிறை நாயனாரை காட்டும் பொழுது நமக்கு ஆலவாய் சிறப்பை காட்டும் பொழுது நம்முடைய தெய்வ சேக்கிடார் பிறந்த அருமையான பாடல். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருளுடையும் நன்றியில் நெறியில் அழும்பிய நாடும் நற்றமிழ் வேந்தன் உமைந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பாம். இப்படி காட்டுவார் இல்லையா? அப்ப அந்த திருநீற்று ஒளி விளங்கும்படி அப்போ பொய் நெறியினை மாற்ற வல்ல திருநீற்றினை புனைந்த பொய் மாற்றும் திருநீற்று புனைகோலம் அதை அணிந்து கொண்டார், புலிந்தார். அந்த புனைந்த திருக்கோலத்தினே சிறந்து போ திருநீர் உடல் எல்லாம் அவர் அணிந்து கொள்ளுகிறார். இப்ப அணிந்து அடுத்த பாடல் கண்ட சடை சிரத்தினையோர் கனகமணி கலத்தேந்தி கொண்டு திருமுடி தாங்கி குலம் எறி வலம் கொள்வார் அண்டர் விரான் திருநாமத்தஞ்செழுத்தும் எடுத்தோதி மண்டுதழல் பிழம்பினிடை மகிழ்ந்தருளி உள் புக்கார். அப்போ அவர் அந்த சடை முடி கண்டார் இல்லையா? அந்த முடியை வாங்கி அந்த பொற்களத்தில் ஏந்தி மணிகள் பொருந்திய பொற்களத்திலே ஏந்தி கொண்டு அந்த திருமுடியை தலைமையில் வைத்து தாங்குகிறார். இதுதான் நாயன்மார்கள் அந்த திருநீற்று நெறியில வைத்த அன்பு, பெருமான் மேல் வைத்த அன்பு. அப்படி திருமுடியை தாங்கி வளம் கொள்ளுகிறார். திருநாளை போவார், அப்படிதான் வளம் வருவார், எரி வளம் வருவார். அதுபோல திருமுடியிலே தாங்கி அந்த விளங்கி அந்த நெருப்பு உயரமா எரியுது.
விளங்கும் தீயினை சுற்றி வலம் வருகிறார். வரும்பொழுது 5 எழுத்து மந்திரத்தை அன்போடு துதித்து கொண்டு வருகிறார். நமக்கு எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் 5 எழுத்தை விடாது ஓதுதல் நம்முடைய சைவத்தினுடைய கொள்கை. அது நின்றாலும் கிடந்தாலும் இருந்தாலும் என்றாலும் துயின்றாலும் இப்படி நம்முடைய தெய்வ செக்கிழார் பெருமான் காட்டுவார். எந்த நிலையிலும் காலை கண் விழித்தது மூல தூங்கும் போது கூட 5 எழுத்து மந்திரத்தை சொல்லணும். மற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப மறந்தாலும் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். அத்தனை பயிற்சி இருக்கணும். நம்ம எப்பவும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி பழகிட்டா நீங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டே இருப்பீங்க, உள்ள 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்க முடியும். அந்த அளவுக்கு பயிற்சி வந்துடும். அப்போ நம்முடைய புகழ்சோழ நாயனார் என்ன பண்றார், அந்த பொற்காலத்திலே அந்த தலையை ஏந்தி கொண்டு அந்த விளங்கிய தீயினை சுற்றி வலம் வருகிறார். அப்படி தேவர் பெருமானாம் சிவபெருமான திருநாமமாகிய திருவைந்தெழுத்தினை எடுத்து ஓதிக்கொண்டு அந்த எழுகின்ற அந்த செறிந்து எழுகின்ற அந்த உயர்ந்த தீயிலே தீப்பிழம்பனுள்ளே மகிழ்ச்சியோடு உள்ளே பூந்தருளினார். இங்க வருத்தமோ ஐயோ இப்படி ஆயிருச்சே அப்படிங்கிற நிலையில மன நிறைவோடு அங்க இறைவன் திருவருளால் அந்த நெருப்பின் உள்ளே மகிழ்ச்சியோடு உள்புகின்றார். இதுதான் சிறுத்தொண்ட நாயனாருடைய அந்த வரலாற்றிலும் காட்டலாம். தாயாகட்டும், அவருடைய திருமகனாராகட்டும், அவருடைய திருமனைவியார் அனைவரும் மகிழ்ச்சியோடு அந்த காரியத்தை செய்வார்கள். அப்ப அந்த மன நிறைவு எப்ப வரும் அப்படின்னா, யார் ஒருவர் தான் கொண்ட கொள்கையில் சரியாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுது இறப்பு வந்தாலும் அவர்கள் மன நிறைவோடு மகிழ்ச்சியாக அந்த இறப்பை எதிர்கொள்வார்கள், மரணத்தை எதிர்கொள்வார்கள். மற்றவர்கள்லாம் வருத்தம் இருக்கும். ஏன்னா அனுபவிக்கிறதுன்னு நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு போறமேங்கிற நிறைவு. ஆனா நம்முடைய புகழ்சோழ நாயனார் அவர் அந்த மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு, இதுதான் அருமையான இடம். அந்த மண்டு தழல் பிழம்பினிடை மகிழ்ந்தருளி உள்புக்கார் என்று அந்த மகிழ்ச்சியோடு அந்த உள்ளே போழ்கின்றார் நம்முடைய புகழ்சோழ நாயனார். புக்க பொழுது அலர்மாறி புவி நிறைய பொழிந்திழிய மிக்க பெரு மங்கள தூரியம் விசும்பில் முழக்கெடுப்ப செக்க நெடும் சடைமுடியார் சிலம்பலம்பு சேவடியின் அக்கருணை திருநிழல் கீழ் ஆறாமை அமர்ந்திருந்தார். அப்போ அந்த தீப்பழமனுள்ளே நாயனார் புகுகின்றார். அப்பொழுது தெய்வ பூமழை எல்லாம் பொழிகின்றன. நிலம் முழுதும் அவ்வளவு பூ சொரிகிறார்கள் எல்லாரும். இப்ப இந்த எங்கு பார்த்தும் மங்கள வாத்திய ஓசைகள் கேட்கின்றன, ஆகாயத்திலே முழங்குகிறது. இதெல்லாம் நாயன்மார்களுடைய வரலாற்றிலே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பார்க்க முடியும். இப்ப அந்தி செவ்வானம் போன்ற நீண்ட சடைமுடையுடைய அந்த சிவபெருமானது அந்த பெரும் கருணையாய் திருவடி நீடலிலே நம்முடைய புகழ்சோழ நாயனார் எழுந்தருளினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருந்தகையர் காட்டுகிறார். நிறைவான பாடல் 41வது பாடல். முரசங்கொள் கடல் தானை மூவேந்தர் தங்களின் முன் பிரசங்கொள் நருந்தொடையல் புகழ் சோழர் பெருமையினை பரசும் குற்றேவலினால் அவர் வாதம் பணிந்தேத்தி நரசிங்க முனையர் திறம் நாம் அறிந்தபடி உரைப்பாம். இப்ப வெற்றி முரசுகள் ஒழிக்கின்ற அந்த கடல் போன்ற சேனைகளுடைய முடிமன்னர்கள் மூவருள்ளும் 3 மன்னர்களே முதன்மை பெற்ற அரசராகிய சோழ பேரரசர் அவருடைய அருளினால் அந்த தேன் பொருந்திய மனமுடைய மாலை அணிந்த புகழ்சோரது பெருமையினை போற்றுகின்ற அந்த குற்றேவல், அந்த சிறு பணி, அவருடைய அருளால் இடப்பட்ட பணி. இப்படி தெய்வ செக்கிழார் பிறந்தகையார் எந்த அளவுக்கு அவர் அனுபவித்து அவரை காட்சியை கண்டு அனுபவித்து நமக்கு கொடுக்கின்ற அனுபவம் இந்த பெரிய புராணம். யாராலும் அந்த தெய்வ செக்கிழார் பெருமான் அருள் திருவடி நிழல்ல நாம இருந்து அதை சிந்திக்கணும். அப்படி குற்றேவலாகி தொண்டு செய்யும் வகையினாலே அவருடைய திருவடிகளை வணங்கி உடைய புகழ்சோழ நாயனாருடைய இம்மிரான் புகழ்சோழ நாயனுடைய திருவடிகளை வணங்கி துதித்து அந்த திருவடி துணை வணிமையாலே நரசிங்க முனையரைய நாயனாரது அடிமைத்திறத்தினை நாம் அறிந்த வகையிலே இதை சொல்வோம் என்று அடுத்த நாயனார் புராணத்துக்கு செல்கிறார். தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அவர் பிறந்த அந்த ஊர் மற்றும் அவருடைய நோக்கம், அவர் கொண்ட கொள்கை, அந்த ஊருடைய இயற்கை அழகு,
அத்தனையும் காட்டி அங்கு பெருமானுடைய அருளையும் காட்டி அவர் எப்படி வாழ்ந்தார் என்று காட்டி இறைவன் திருவடிக்கு எப்படி சென்று சேர்ந்தார் என்று நமக்கு அந்த உணர்த்துகின்ற விதம். நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று இந்த உயிர்கள் அறநிலையிலே வாழ்ந்து அருள் நெறியிலே வாழ்ந்து இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரு சிறப்பினால் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகையார் இவருடைய அற்புதமான நாயன்மார்கள் வரலாற்றை கூறியுள்ளார். எனவே நாமும் அதனை சிந்திக்கின்ற அற்புதமான அந்த வாய்ப்பை இன்று பெற்றுள்ளோம். புகழ்சோர நாயனாருடைய அந்த பெருங்குரணி மூர்த்தி நாயனாருடைய குருபூசையும் இன்றுதான். அதை நம்ம அடுத்து சிந்திக்க இருக்க போறோம். அதனால இவ்வளவு சிறப்புடைய அந்த நாயனாருடைய புராணத்தை சிந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி வகுப்பை நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்